மனம், மனசு எல்லாத்துக்கும் காரணம் மனசு. விருச்சக ராசி சொந்தங்களே, இந்த காலகட்டத்தில் இந்த மனசுக்கு ஒரு பூட்டு போட்டு நாம் வைக்கணும். இல்லைன்னா நம்மளை இந்த காலகட்டம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளேயும் தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ளேயும் இழுத்துன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு அன்பு எச்சரிக்கை கொடுக்குறேன். பூட்டு போட்டு வைங்க. ரொம்ப சிம்பிள். என்னங்க பூட்டு போடுறது? மனசை இந்த மரண வேதனைன்னு சொல்லுவாங்க. மரண வேதனைனா என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும், யாரை பற்றியோ ஒரு விஷயம், சீக்ரெட். அது ஒரு தப்பாக கூட இருக்கலாம், சரியாக கூட இருக்கலாம். அதை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லணும். சொன்னால் பிரச்சனை வரும். சொல்லலைன்னா அவங்களும் சிரமப்படுவாங்க. சொல்லிட்டா நம்மளால் அவங்க குடும்பமே கெட்டு போகும், இல்லை அவங்க வியாபாரமே கெட்டு போகும், இல்லை அவங்களுடைய அரசியலே கூட கெட்டு போகும். ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம். இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எங்கே சம்மந்தப்படுறீங்களோ அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயத்தை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கக்கூடிய நேரம். அப்போ ஒரு பக்கம் இயற்கை சீற்றம், வெள்ளம், ஆறுகளில் உடைப்பு, தண்ணீரால் பிரச்சனை, இது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கத்தில் நம்ம மனசில் ஒரு வெள்ளம், கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை சொல்ல முடியாமல் இருக்கிறோமே, அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம், உதவி பண்ண முடியலையே. இப்படி தவிக்கக்கூடிய விஷயமும் விருச்சக ராசிக்கு இந்த மாதத்தில் நடக்கும். ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன், ராசிக்கு ஜென்மத்தில் போய் செவ்வாய் வரார். ஏற்கனவே நமக்கு நாடி நரம்பெல்லாம் சூடு அதிகம், இரத்த கொதிப்பு. அதாவது எல்லாரை விட பார்த்திங்கன்னா நமக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகும் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு. விருச்சக ராசிக்காரவங்களுக்கு எப்பயுமே பார்க்க சாந்தமாக வெளில தெரிவாங்க, உள்ளுக்குள்ளே என்றைக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதில் செவ்வாய் வேறு உள்ளே என்ட்ரி ஆகிறார். அப்போ என்ன ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். இது வரைக்கும் கவலைப்படாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய முதல் ஒரு வார்த்தை இருக்குது, அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை ரிலாக்ஸ். இல்லைன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம், எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்து சொல்லு. என்னன்னா இந்த ஓம்ங்கிற மந்திரம் சொல்லும் பொழுது மனம் சாந்தம் அடையும். இல்லைன்னா நம்ம இந்த உலக பிரச்சனை நம்ம காதில் வந்து உழறதும் நம்ம கண்ணில் பார்க்குறதும் இதை வெளியில் சொல்ல முடியாமையும் நமக்கு ஒரு மரண வேதனையை கொடுக்குது. அதனால தான் சொன்னேன், மனசை லாக் பண்ணிடுங்க. அது எங்கேயாவது அலைய ஆரம்பிச்சதுன்னா எல்லா விஷயத்தையும் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவையில்லாத விபரீதத்தை நாம் வாங்கிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ என்ன ஆகிடும்? யாரோ கரும்பு திங்க கூலி நமக்கு கிடைக்கிற மாதிரி ஆகிடும். கூலினா சம்பளம் கிடைச்சா பரவாயில்ல, சந்தோஷம். கரும்பு இனிப்பு அவனுக்கு, யார் வீட்டு தோட்டத்துக்கு கரும்பையே திருட்டு விட்டான்டா, அந்த கூலி என்னன்னா தண்டனை. அப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்கள் சில விஷயத்தை இந்த மாதத்தில் பட்டும் படாமையும் இருக்கணும், தெரிஞ்சும் தெரியாமையும் இருக்கணும். அவ்வளவுதான். இந்த பதிவோட நோக்கமே நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை மட்டும்தான் இப்போ எடுத்துக்கணும். உங்கள் வருமானத்தை உயர்த்துவதை பற்றி யோசிக்கணும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி யோசிக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாய்ப்பு கேட்கணும், அவர் சொல்லுவார் இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வேணா கூப்பிட்டு வாங்களே அப்படின்வார். நீங்கள் உடனே பெருந்தன்மையோட பெரிய மனசோட நம்ம இன்னொருத்தவன் அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான் அந்த வாய்ப்பு, வா தம்பி உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு கொண்டு போய் அவனை உட்கார வச்சுட்டிங்கன்னா அவன் உங்களை கிளப்பி அழைச்சிட்டு போய் அனுப்பிடுவான். ஏன்னா அவருக்கு திறமைசாலிகள் தேவை. அவன் உங்களை விட திறமைசாலின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவனை கொண்டு போய் அவங்ககிட்ட நீங்கள் மேலிடத்தில் காட்டி விட்டுட்டிங்கன்னா உங்கள் சீட்டுக்கே ஆபத்துங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
சரிங்க, அப்போ கேட்டவருக்கு நான் என்ன பதில் சொல்ல? எனக்கு ஒருத்தன் தெரிஞ்சவன் இருக்கா, அப்போ உதவி பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்க. கரெக்ட். கேட்டவருக்கு நீங்கள் அவர் கேட்டவருக்கு நான் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். உங்கள் கண்ணில் படுறவனை எடுத்துகிட்டு கொண்டு போய் காட்டிடாதீங்க. ஏன்னா அவர் உள்குத்து ஒன்று வச்சார். அந்த ஒருத்தவங்க கேட்கும்போது அதில் இருக்கிற உள்குத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன உள்குத்து வச்சார்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஒர்க்குக்கு தேவை, அவங்கள கூப்பிடுங்கன்னும் போது அது உங்கள் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தான். நீங்கள் இருக்கிற இடத்துல தான் அவருக்கு ஒர்க்கு தேவைப்படுது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சிபாரிசு பண்ணாதீங்க இந்த நேரத்தில். அதே அவர் உங்கள் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு ஆள் கேட்குறாருன்னா அனுப்பிவிடுங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? ஏன்னா தேவையில்லாமல் யாரையாவது தொந்தரவுகளை கொண்டு போய் கொடுத்து அந்த தொந்தரவால் நம்ம தலையெழுத்தே மாற வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. பி கேர்ஃபுல். விருச்சக ராசிக்காரர்களே, செவ்வாய் உங்களுடைய பலத்தில் இருக்கும் போது பூமி லாபம் ஏற்படும். இதுவரைக்கும் பூமியில் இருந்த சிக்கல்கள் குறையும். இது ஒரு லாபம். பூமி சிக்கல்கள் குறையும். ஏதாவது இடம் வாங்கிறது நல்லாயிருக்கும், வீடு கட்டுறது நல்லாயிருக்கும், அதை பற்றி பிளானிங் கைக்கு வரும். ரொம்ப நாளாக இடம் சம்மந்தமாக இடம் எனக்கு விற்கலைங்க, இடம் எனக்கு வரலைங்க அப்படின்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளங்கள் கிளியர் ஆகும். பூமி சம்பந்தமான பணப்பிரச்சனைகள் தீர்வடையும். பங்காளிகளுக்குள்ள இருந்த வெறுப்புகள் விலகும். ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்கு சில உறவுகளால் உண்மைகளை வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்லாததுனால நல்லது நடக்கும். அவசரப்பட்டுறாதீங்க. அதுக்கு தான் மனசை லாக் பண்ணுங்கன்னு முதல்லையே சொல்லிட்டேன். அவசரம் மட்டும் இந்த மாதத்தில் வேண்டாம். நீங்கள் நல்லவங்க தான், ரொம்ப நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. சில விஷயம் தானாக தானே கிடக்கும். நம்ம போய் ஒரு கோயிலில் போய் மொட்டை போட்டுடுறோம். மொட்டை போட்டுட்டோம்னா 10 நாளில் முடி வளர்ந்துடும். ஆனால் மொட்டை போட்டது தெரியாமல் ஒருத்தவன் காப்பாற்றுறதுக்கு நினைக்கிறான்னா அவன் தொப்பி போட்டுக்கினே போவான். 10 நாள் கழித்து தொப்பி அவுத்துருவான். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நம்ம மொட்டையை யாருக்கும் தெரியாது அப்படின்னு. அவனுக்கு தெரியாது 2 மாதம் வரைக்கும் மொட்டை போட்டது எல்லாருக்கும் தெரியும்னு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் அவங்கவுங்க ஃபேமிலி ப்ராப்ளம், அவங்கவுங்க பிரச்சனைகள். உங்களுக்கு எதிராளிகள் பிரச்சனையை போய் நீங்கள் இப்போ நினைக்க வேண்டாம். இதில் கவனமாக இருங்க. சிவபெருமானையும் விநாயகரையும் வழிபாடு செய்யுங்க. அவங்க சொல்லுவாங்க, சிவன் சொல்லுவார், உனக்கே 1000 பிரச்சனை இருக்குது, அவன் பிரச்சனையில் தலையிடாதுன்னு உங்களை அடிக்கடி அடி கொடுக்காமல் உங்களை ஹெல்ப் பண்ணுவார். விநாயகர் சொல்லுவார், தம்பி நீயே உன் புத்தி இன்னொரு இடத்துல அடமானம் வச்சு சம்பாதிக்கிற, விட்டுடாத. இன்னொருத்தவனை காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு ஓம் புத்தி ஓம் வேலைக்கு ஆப்பு வச்சுக்காதுன்னு சொல்லுவார். பிள்ளையாரும் சிவனும் உங்களோட நலனுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நல்லது நடக்க போகுது இந்த மாதத்தில். பி கேர்ஃபுல். சரிதானே? வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.